வணக்கம் ட்ரேடர் சசி. ஒரு மிக நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க. ஒரு அன்பிளான்டு ஈவெண்ட்டு. அதில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெக்கார்டிங் செட்டப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இல்லாதனால வந்து என்னால் புதுசாக வந்து பதிவுகளை வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் உங்களோட வந்து நான் எக்ஸ் வலைதளத்தில் தொடர்புலேயே தான் இருந்தேன். நான் இந்த சார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்னு எப்போவுமே சொல்கிற அதே விஷயம் தான். ஒரே இடத்துல வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. மேலே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே வந்து புதுசாக லோ பண்ண முடியாமல் மார்க்கெட்டை வந்து மேலே வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கிளியராக காமிச்சிட்டே இருக்குது. பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அது அழகாக வந்து பிரேக்கும் ஆகியிருந்தது எதிர்பார்த்த மாதிரி. ஸோ ஆல் டைம் போய் டச் பண்ணி அதுக்கும் மேலே வந்து போயிட்டே இருந்தது. இது ஏன் இந்த மாதிரிலாம் நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து இட் மேக்ஸ் லோயர் லோஸ், ப்ரைஸ் ஸ்டாப்ஸ் மேக்கிங் நியூ லோ அண்ட் கன்சாலிடேட்ஸ் ஃபார் ஏ லாங்கர் டைம். இங்கே எல்லாம் ஃபுல்லாக இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த இடத்துல இட் இஸ் ட்ரைங் டு மேக் எ நியூ ஹை, ஆனால் அதனால் முடியல. இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து ஹையை வச்ச உடனே வந்து அழகாக ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணேன்னா, இருந்தாலும் வந்து நம்மளுடைய மார்க்கெட் அந்த தினம் ஒரு பார்வையை வந்து என்னால் கொடுக்க முடியல, அந்த ரெக்கார்டிங் செட்டப் இல்லாதனால. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மெசேஜஸ்லாம் வந்து படிக்கும்போது வந்து என் மேலே நீங்கள் எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் நல்லாவே வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் இது மாதிரி சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். சொல்லாமல் ஏற்கனவே நான் இந்த மாதிரி வந்து கேப் எடுக்கும்போது வந்து சொல்லிடுவேன். நான் இப்போ ப்ரேயராகவே நான் வந்து அடுத்த ஒரு 10 நாளைக்கு வந்து பதிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு. இந்த தடவை அன்பிளான்டு ஈவெண்ட்டுங்கிறனால என்னால் வந்து சொல்ல முடியலைங்க. இருந்தாலும் வந்து இந்த கேப்பில் எனக்கு 2-3 விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து நீங்கள் பதிவுகளை வந்து கொடுக்காத காரணத்தினால பழைய பதிவுகள்லாம் வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா நான் நிறைய பதிவுகளை வந்து கொடுத்துருக்குறேன். ஒரு சில பதிவுகள் வந்து 1 மணி நேரத்தையும் வந்து டச் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அடிப்படை விஷயம், இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அடிப்படை விஷயங்களை முதல்ல வந்து கற்றுக்கங்க அப்படின்னு வந்து நிறைய முறை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு வந்து நான் கொடுக்காமலேயே புதுசாக நான் வந்து தினம் ஒரு பார்வையில் பதிவுகளை கொடுக்கும்போது இதை பார்த்தே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ளே நீங்களாம் வந்துட்டீங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டு நான் இந்த பதிவுகள்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து பின்னாடி நான் போய் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன்னா, கிட்டத்தட்ட இதுக்கெலாம் ஒரு 1/2 மணி நேரம் வீடியோனா நிறையா வந்து இதுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் நான். நிறைய விஷயங்களை இதில் வந்து நான் விவாதிச்சிருந்துருப்போம் நம்ம. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6000 பேர் பார்த்துருக்கீங்க, ஒரு 5000 பேர் பார்த்துருக்கீங்க. இந்த பிகினர்ஸ் கைடில் இருக்குது இந்த வீடியோஸ் எல்லாமே. அப்போது ஸ்டாட்ஸ் எடுத்து சரி என்னதான் யூடியூப் சொல்லுது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன்னா, ஒரு 5 மாதங்க சேனல் ஆரம்பித்து 5 மாதம். ஜனவரி 1 2024 ஆரம்பித்த சேனல் ஒரு 5வது மாதத்துலேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. அப்போ வந்து நல்லா ரீச் ஆகுது. அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா போன வருஷம் 5வது மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 5வது மாதம் வரப்போகுது. இந்த மாதம் ஏப்ரல் முடிஞ்சதுன்னா 1 வருஷம் ஆக போகுதுங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த 1 வருஷ காலத்தில் வெறும் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதை புதுசாக வந்து 6000 பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அப்போ இருக்கிறது எல்லாருமே பழைய ஆளுங்க தான். அப்போ பழைய ஆளுங்க அப்படின்னா எல்லாரும் வந்து இந்த பதிவுகள்லாம் வந்து பார்க்கல. உங்களுக்கு பார்க்கறதுக்கான நேரத்தை நான் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐயப்பாடு. ஏன்னா பார்க்கறதுக்கான நேரம் கொடுத்தா தானே நீங்கள் பார்ப்பீங்க. புதுசாக டெய்லியும் வந்து ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன்னா, நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து பதிவுகளை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த பழைய பதிவுகள் எல்லாமே வந்து பார்த்துருங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படிங்கிற இந்த பதிவுலாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்குறாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து நடந்திருக்குது. ஆனால் மற்ற பதிவுகள்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நான் முக்கியமாக நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து இதில் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒரே ரிப்பீட்டடான விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் பார்க்கறதுக்கான நேரத்தை வந்து நான் கொடுக்கல. அதனால் என்ன பண்ண போகிறேன், தினம் ஒரு பார்வையை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள். இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பதிவில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள். இதில் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். மற்றதெல்லாம் கூட பார்க்கலன்னா பரவாயில்ல, இதை மட்டும் பாருங்கள். ஏன்னா இதுதான் அடிப்படை.
இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தினம் ஒரு பார்வையில் வந்து நீங்கள் நான் சொல்கிற கருத்துக்களை வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நீங்களே இண்டிவிஜுவலாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். நான் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக கூட ஸ்கேம்ஸ் வந்து நான் வந்து பேப்பர்ஸில் இதிலெல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஒருத்தரே வந்து கொடுத்து ஏமாந்துட்டாரு. 5 கோடி கொடுத்துட்டு ஏமாந்துட்டாரு. நீங்கள் ஏன் கற்றுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க? பணம் இருக்குது உங்ககிட்ட, ரைட், ஓகே, 5 கோடி வச்சுருக்கிறீங்க, இன்னொருத்தரை நம்பி வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாமே, நீங்களே கற்றுக்கலாமே. நான் ஒருவேளை இலவசமாக சொல்லித்தரதுனால இதுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போகுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா இலவசமாக சொல்லித்தர்றதுனால நீங்கள் அதை கவனிக்கவே மாட்டீங்களோ. சரி, ஓகே. அதாவது ஸ்கேம் வந்து ஒரு சைடு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஸ்கேம்லாம் வந்து நீங்கள் போய் மாட்டிக்காமல் நீங்கள் முதல்ல வந்து கொஞ்சம் காலத்தை இதுக்காக வந்து செலவு பண்ணி ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் செலவு பண்ணினீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களால் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இதை தான் நான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கான அந்த வாய்ப்பை நான் வந்து கொடுக்கல. அதனால் என்ன பண்ண போகிறேன், கொஞ்ச நாளைக்கு வந்து நான் வந்து பதிவுகளை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்கள் இருக்கிற பதிவுகளை எல்லாத்தையும் பாருங்கள். நிறைய புதுசாக வந்து நிறைய பேர் வந்து உள்ளே வரட்டும். இன்னொரு 5000 10,000 பேர் உள்ளே வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து வந்து பதிவுகளை வந்து கொடுப்போம். சரிங்களா? தொடர்ந்து வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாருமே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கிறதுனால புதுசாக எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லாதனால நான் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறேங்க. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புதுசாக ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸோ ஒரு 15,000 ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஆகுது அப்படின்னா அந்த டைம்லேருந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போது இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம், நேற்று வந்து ஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, செபியில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து என்றைக்குமே வந்து என்ட்ரி பற்றி பேசுகிறதே இல்லை. இந்த இடத்துல பை, இந்த இடத்துல செல் அப்படின்னு வந்து நம்ம பேசுகிறதே இல்லை. நான் இந்த பதிவை வந்து ஸ்டாக்லேருந்தே வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது ஃப்ரைடே அன்றைக்கி வந்து அதிகமாக ஃபாலோ ஆன அந்த நிஃப்டி 50ல் அதிகமாக ஃபாலோ ஆன ஸ்டாக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. இந்த பஜாஜ் ஆட்டோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து பெரிய ஃபால். ஸோ நேற்று ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை ஃபுல்லாக ஒரே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன நடக்கும், அடுத்த நாள் ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும். ஸோ அது நடந்தது, பெரிய மூமெண்ட். ஃபஸ்ட் டைம் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இது நீங்கள் அப்பா கிடைச்ச வரைக்கும் போதும்பா அப்படின்ட்டு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறாங்க. ஃபியூச்சர்ஸில் சொல்கிறாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக வந்து மேலே போகிற ப்ரைஸு இதுக்கு மேலே வந்து போக முடியாமல் திரும்ப அதே லெவலுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரைஸ் கொடுக்குது. ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போகல. அப்போ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுத்து இந்த தடவை கீழே இவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. முதல் தடவை எவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்காங்க, மேலேருந்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடிஞ்ச செல்லர்ஸால் அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு சின்ன தேக்கம். மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. மறுபடியும் இந்த தடவை இவ்வளோ தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முதல் தடவை இவ்வளோ ஆர்வமாக செல் பண்ணவங்க அடுத்த தடவை ஆர்வம் குறையுது, அடுத்த தடவை ரொம்பவே குறையுது. ஒரு புல் பேக்குக்கு அப்புறமா இவ்வளோ தான் கொண்டுட்டு வர முடியுது அவங்களால. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பையர்ஸ் உள்ளே வர்றாங்க. இதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு பேட்டர்னுங்க. பெரிய ஃபாலோ ஆகும், அதுக்கப்புறமா என்ன ஆகும், இப்படி வரும். இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்து வந்துருக்கலாம். இந்த லெவல் வரைக்கும் வந்துடும். இதை தாண்டினா மேலே போயிடும். இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதே தான் இங்கேயும் நடந்திருக்குது. விழுந்து மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கிறான், மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கிறான். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், மேலேருந்து விழுந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை, செகண்ட் ட்ரை, தேர்ட் ட்ரை, இந்த மாதிரி அழகாக வந்து இது வந்து புக் எக்ஸாம்பிள். அதே மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் கிட்டத்தட்ட அதை ஒத்தே தான் நடக்கும். மேலேருந்து கீழே வந்திருக்கு, இப்படி போயிருக்கு, இப்படி வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, அதுவும் வால்யூமோட பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை கட் பண்ணனானா மேலே போயிடும். கட் பண்ணானா இந்த லெவல் வரைக்குமே வந்துட்டான், வேகமாக வந்துட்டான். ஆனால் இந்த லெவலை கட் பண்ண முடியல. மறுபடியும் என்ன பண்ணான், மறுபடியும் அங்கேயே போயிட்டான்.
என்ன ஆயிருக்குது, மறுபடியும் அதே லெவல்லேருந்து கொஞ்சம் வந்து மேலே ரேஸ் ஆகிருக்கிறான். இந்த தடவை என்ன ஆயிருக்குது, மேலேருந்து விழுந்து ஒரு சின்ன புல் பேக் இந்த இடத்துல இருக்குது, அப்புறம் கீழே போயிருக்கிறான். இப்போ என்ன பண்ணியிருக்குது ப்ரைஸு, திரும்ப வந்து அதே லெவலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இது ரிப்பீட்டடாக நடக்குது. மேலே போயிட்டு கீழே வரும்போது கூட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த லெவல்லேருந்து தான் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணான். ஆனால் புது ஹை வந்து வைக்க முடியல. வச்சா தான் மேலே போவான். வைக்க முடியலன்னா என்ன பண்ணுவான், இந்த லோவை கட் பண்ணி இன்னும் கீழே தான் வருவான். எங்கே வருவான், இங்கே வரும். ஸோ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து முன்னாடியே வந்து முன்கூட்டியே இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஐதர் மேலேயோ இல்லை கீழேயோ, அதாவது ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போகிறதுக்கான மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்களால் ஈஸியாக வந்து கணிக்க முடியும். இங்கே நீங்கள் பாருங்கள், இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, இந்த லோ மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கு, அதே இடத்துக்கு வந்து தான் மேலே போயிருக்கு. எப்படி போயிருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அடுத்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிருக்குதான். லோவை கட் பண்ணாமல் அடுத்தடுத்து இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து பண்ணியிருக்கு. இதுதான் லோ, திரும்ப அதே இடத்துக்கு வந்து மேலே போயிருக்குது, ஆனால் மேலே போக முடியல. திரும்ப அதே இடத்த கட் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது மேலே கட் பண்ணிட்டான், அடுத்து வந்து ஹை பண்ணிவிட்டு மேலே போய்கிட்டே இருக்குது ப்ரைஸ். காலங்காத்தால் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் மேலே வரைக்கும் போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிருக்குது. அந்த ப்ரீவியஸ் ஹையை போய் டச் பண்ணோன்னு கீழே வந்துட்டான். எங்கே வந்தான், இன்னைக்கு லோக்கே வந்துட்டு தான் மேலே போனான். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலும் ஒரு பெரிய ஃபாலோ ஆயிருக்கு பையிங் ஆக்டிவிட்டி. அப்போ மறுபடியும் செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க, முடியல. பையர்ஸ் மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. இந்த ஹைக்கே வந்துருச்சு. இந்த ஹை எப்போ கட் பண்ணுறோனோ அப்போ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணக்கூடாது, ப்ரொவைடர் மேலேருந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணி கீழே போகக்கூடாது. போனான்னா இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான். இன்னொரு லோ வச்சு கொஞ்சம் மேலே வருவான், இன்னொரு லோ வச்சு கொஞ்சம் மேலே வருவான். இது திரும்ப ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை தான் நான் திரும்ப நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். தினமும் வந்து சொல்கிறேன், சலிக்காமல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ட்ரெண்ட் லைன் போடுறத பற்றி நீங்கள் வந்து இப்போ பார்த்துருந்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் சும்மா கனெக்ட் பண்ணி அப்படியே இழுத்து விடுங்க, இந்த பாயிண்ட் கிடச்சிதா, அப்படியே சும்மா இழுத்து விடுங்க, இந்த பாயிண்ட் கிடச்சிதா. அப்போ ட்ரெண்ட் லைன் போடுறதே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா மேலே அப்படியே நீங்கள் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்தே அந்த ட்ரெண்டு வந்து நடந்துருக்கு. என்ன ஆயிருக்குது, இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது ப்ரைஸ். இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. எங்கே வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் போயிருக்கு. அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வருதோ இது வரைக்கும் போகுது, இது வரைக்கும் போகுது, இது வரைக்கும் போகுது, இது வரைக்கும் போகுது. அப்போ இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து தெரியும். ஸோ ஒரு பெரிய ஃபால் ஆகுது, ஃபஸ்ட்டு புல் பேக்கு கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த புல் பேக்கை கட் பண்ணணும். இப்போ தான் இந்த இடத்துல வந்து அதான் ஃப்ரைடே மார்க்கெட்டில் சொன்னேன். இது 25ஆம் தேதியிலையும் அதான் நடந்துருக்குது, ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் அதான் நடந்துருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பயிற்சியின் மூலமாக தான் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். பயிற்சி இல்லைன்னா கற்றுக்க முடியாது. இந்த லைனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வந்து விடலாம். நீங்கள் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த தடவை கீழே வந்து இப்படி வந்துருக்கேன். இப்போ இதை கட் பண்ணால் தான் மேலே போவான். இல்லைனா என்ன பண்ணுவான், இந்த லோவை கட் பண்ணான்னு என்ன பண்ணுவான், கீழே வருவான். எது வரைக்கும் வருவான், இது வரைக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா அப்படியே லெஃப்ட் வந்து பார்க்கணும். நீங்கள் லெஃப்டில் வந்து என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம் உங்களுக்கு தெரியுதா? என்ன முக்கியமான இடம்? ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. இந்த இடத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்குது. ஆனால் ஒரு தடவையும் கீழே வரும்போதும் அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்து வராமல் இங்கே வந்ததுனால அடுத்த தடவை ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தான் வந்துருக்குது. அடுத்த தடவை பிரேக் ஆகும்போது தான் இவ்வளோ தூரம் போயிட்டான். அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்குது ப்ரைஸு. ஏற்கனவே நடந்த விஷயம் இது. அப்போது திரும்ப வந்து ப்ரைஸ் அந்த லெவலுக்கு உள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மேலேருந்து விழுந்துகிட்டு இருக்கிற ப்ரைஸ் எங்கே வந்து வருது, அந்த லெவலுக்குள்ளார வருது. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னொரு விஷயம் என்ன, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது. இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை இப்படி வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இப்படி வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்தோன்னே எப்படி வந்து மேலே போச்சோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துக்குள்ளார எங்கேயோ வரும்போது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் ஆச்சுன்னா எது வரைக்கும் வரும், இன்னொரு லோ வைப்பான், அவ்வளோதான்.
இங்கே கட் பண்ணோன்னே இன்னொரு லோ இங்கே வச்சான், இதை கட் பண்ணோன்னே இன்னொரு லோ இங்கே வச்சான், இதை கட் பண்ணோன்னே இன்னொரு லோ இங்கே வைக்க போகிறான், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகிற வரைக்கும் இதான் பண்ணிகிட்டே இருப்பான். எப்போ வந்து ட்ரெண்டு மாறும், மேலே இப்படி வந்து ஹையர் ஹை பண்ணணும், இந்த ஹையை போய் பிரேக் பண்ணணும், இந்த ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுனா அப்படின்னா அதுலேருந்து வந்து லோ பண்ணுறானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். லோ பண்ணல அப்படின்னா அவன் மேலே போக ஆரம்பிச்சிடும். அது நியூஸ் வருது, அதாவது டேரிஃப் வருது, என்ன வந்தாலும் சரி அவன் போக்கலாம், அவன் பாட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பை செல் பற்றி நான் வந்து எதுவுமே வந்து பேசலை. இது வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்ஸை வந்து வரைகிறது, எப்படி லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும், எப்படிலாம் நடந்து 1 2 3 4 5 6 நாள் உங்களுக்கு வந்து அருமையான ட்ரேட் வந்து கிடச்சிது. பஜாஜ் ஆட்டோனா பஜாஜ் ஆட்டோ மட்டும் ட்ரேட் பண்ணும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏதோ ஒரு சார்ட்டு போதும், ஒரே ஒரு சார்ட்டு 1 ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அப்படியே 5 மினிட்ஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். தொடர்ச்சியாக வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரியா? ஸோ ஏதோ ஒரு சார்ட்டை பார்த்து வச்சு சொல்லலைங்க. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து எந்த சார்ட் வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமாக வந்து ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்து அந்த சார்ட்டில் என்ன நடந்து எப்படிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம், செல்லு ஆகட்டும் பை ஆகட்டும் எப்படி நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி. ஏன்னா செல்லுனா இது இந்த இடம் வரும்போதெல்லாம் செல்லு. இப்போ இது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருந்துருப்பீங்க. பை பண்ணுறவங்க தான் மாட்டியிருப்பீங்க. அப்போ அந்த பையை எங்கே பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக மேட்சா கொஞ்ச நாள் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் நிறையா வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணணும். இந்த 1 கோடி 2 கோடியை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பதிவு இது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கற்றுக்கணும். பணம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக கற்றுக்கிட்டு பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நிஃப்டி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸே வந்து 2 லட்ச ரூபா தான். 2 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறத பேசாமல் இதில் வந்து வச்சுட்டு 2 லட்ச ரூபாய் ஒரு பையை பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் வரும். ஒரு டிப்பு நல்லா கீழே வரும்போது பை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் பணம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இது எப்போ நடந்தது, ஃபெப் மந்த்லேருந்து ஆரம்பிச்சது. ஃபெப் எண்டு வரைக்குமே வந்து ஃபால். மேலே இருந்து எங்கே இருந்து 2400லேருந்து கீழே எங்கே 22,280 வரைக்கும் வந்து விழுந்துருக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் 22 வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 புள்ளி வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ மார்ச் மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா மார்ச் ஃபுல்லாக மேலே போயிருக்கான். ஃபெப் ஃபுல்லாக கீழே வந்தால் மார்ச் ஃபுல்லாக வந்து மேலே போயிட்டான். இந்த மேலே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த இடத்த பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸு. கடைசி தடவை வரும்போது வரவே இல்லை, அந்த இடத்துக்கே வரல. இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ப்ரைஸ். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால், வால்யூமோட பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். நம்ம கடைசி பதிவு வந்து இந்த இடத்துல வந்து இந்த கோட்டை போட்டு பார்த்துருந்தோம். நம்ம ஒரு சின்ன ரிஜெக்ஷனுக்கு அப்புறமா இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம். அதான் நடந்தது. கடைசியாக 21ஆம் தேதியோ 22 3ஆம் தேதியோ ஏதோ ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன். அந்த பதிவில் இதை பேசியிருந்தோம். இதுலேருந்து வந்து மேலே போகிறதுக்கு இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் மேலே போனான், எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், அது ஒரு 500-600 புள்ளி வந்து மேலே வந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபால் ஸ்டார்ட் ஆகும்போது ட்ரம்ப் டேரிஃபு அதனால் இந்த மாதிரி விழுந்துருச்சு அப்படி நிறைய வந்து எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதை நீங்கள் இப்படி பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, அதுக்கான ரெக்கவரியே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கே போயிடுச்சு. இவ்வளோ தூரம் மேலே போன ப்ரைஸு கொஞ்சம் வந்து கீழே வந்துக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் இது வந்து கரெக்ஷன்னு சொல்லுவோம். இங்கே பை பண்ணவங்க எல்லாரும் இங்கே வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டை புக் பண்ண முயற்சி தான் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். கூடவே சேர்த்து செல்லிங் ரேஞ்சுக்குள்ளார வந்ததுனால புதுசாக வந்து செல்லர்ஸும் வந்து உள்ளே வருவாங்க. அதனால் மார்க்கெட்டை வந்து ப்ரெஷர் பண்ணி கீழே கொண்டு போகிறாங்க. இது ஒன்ஸ் வந்து எப்போ வந்து திரும்புதோ இந்த மாதிரி வந்து லோயர் லோ வந்து வைக்காமல் ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை கட் பண்ணி தான் கீழே வரான். அப்போ இங்கே ஒரு லைன் போட்டிருப்பீங்க, அடுத்து வந்து மறுபடியும் மேலே போகும்போது அங்கே போக முடியல, அவனால் போக முடியாமல் கீழே வந்தான், மறுபடியும் இந்த லெவலையே கட் பண்ண முடியல. அப்போ ஒரு சின்ன லெவலாக வந்து இந்த இடத்துல ஒரு லெவலு, இதுக்கு மேலே வந்து போக முடியல. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, இங்கே வந்து இப்போ மேலே போனானா இதை கட் பண்ணணும், கட் பண்ணானா மேலே போயிடும்.
ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஒன்ஸ் வந்து மேலே இப்படி வந்து போக ஆரம்பிச்சதுன்னா மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடுவான். பார்ப்போம் எப்போ வந்து அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து இந்த மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. இது நீங்கள் எத்தனை பேர் இது நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. ஃபெப் ஃபுல்லாக விழுந்திருக்கு, மார்ச் ஃபுல்லாக ஏறி இருக்கு, மறுபடியும் வந்து ஏப்ரலில் மறுபடியும் வந்து ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஃபால் எது வரைக்கும் வரலாம்? இப்போ நம்மளுக்கு வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தா போதும். இது வரைக்கும் வரலாமா? வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இந்த இடத்த தான் கட் பண்ண முடியாமல் மேலே போனான். அப்போ கீழே வரும்போது இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ இப்போவே போயிட்டு செல் பண்ணிடலாமா? அப்படிலாம் இல்லை. செல்லெல்லாம் மேலே வாய்ப்பை விட்டுட்டிங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ செல்லுனா மேலே. இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ், கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இது வரைக்கும் குயிக்காக வந்துட்டு அங்கேருந்து கூட வந்து மேலே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே திரும்பணும்னா என்ன பண்ணணும்? அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேலே திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ட்ரெண்டு பண்ணுவான், ட்ரெண்டை பிரேக் பண்ணுவான், பிரேக் பண்ணி இந்த மாதிரி வந்து போவான், இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் பண்ணி போகிறான். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நடக்கும்? நல்ல ஒரு ஃபால் ஆனதுக்கப்புறமா நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து போனால் போயிடும். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அந்த ஃபெப் ஃபுல்லாக இதுதான் நடந்தது. மார்ச் மாதத்தில் கூட உங்களுக்கு வந்து ஒரு 15 தேதி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. 15 தேதிக்கு அப்புறம் பிரேக் பண்ணானே எப்படி வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து சோர்ஸ். இந்த ட்ரெண்டோடைய சோர்ஸ் வந்து இங்கே ஆரம்பித்த ட்ரெண்டு தான் இது வரைக்கும் வந்தது. தொடர்ந்து வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பிரேக் ஆனோன்னு தான் இவ்வளோ தூரம் வந்து எது வரைக்கும் வருவான்? இது வரைக்கும் வந்துடுவான் கன்ஃபார்மாக. வரணும்னா எப்படி வரணும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் வரணும். இந்த லோவை வந்து கட் பண்ணாமல் வந்தானா வந்துடுவான். இது வரைக்கும் வந்துடுவான். இவன் எப்படி வந்திருக்கிறான்? ஒரே அடியா மேலே வந்துருக்கு. புல் பேக்கே வரவே இல்லை. இப்படி வரல. இப்படி தான் வரணும். இப்படி வந்தால் தான் ஹெல்தி மார்க்கெட். ஆனால் வரவே இல்லை. பைக்கா எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. ஒன்ஸ் பிரேக் ஆனோன்னா பை மேலே கொண்டு போய். அப்போ ரிவர்சலுக்கு முன்னாடி என்ன ஆகுது? பெரிய வால்யூம் வருது. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே வந்து போகிறதுக்கான வால்யூம் வந்து எப்படி வந்துருக்குது பாரு. வேகமாக போய் இங்கே இருக்கிற அந்த ஸ்டாப்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு செல்லு வந்தோன்னா என்ன இருக்குது? செல்லு கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு. கீழே இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போயிருக்குது. கீழே இன்னொரு லோ வைக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த லோ கட் பண்ணக்கூடாது. அவ்வளோ சிம்பிள். லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லைனா ஈக்குவல் லெவல்லேருந்து இப்படி வந்து மேலே திரும்பினான்னா இன்னும் மேலே தான் போவான். ஸோ இந்த அடிப்படையை மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ எத்தனை பேர் இந்த மார்க்கெட் இப்படி வந்து புரிஞ்சு பார்த்தீங்கன்னு தெரில. இது இப்படி தான் வந்து பார்க்கணும். சென்செக்ஸும் அதே தான். ஃபெப் ஃபுல்லாக விழுந்தான், மார்ச் ஃபுல்லாக ஏறினான். எங்கே போயிருக்கான்? இந்த ஹைக்கே போயிருக்கான், சோர்ஸுக்கு போயிடும். இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சோர்ஸையும் தாண்டி மேலே போயிருந்தது, அதுவும் நடக்கும். இல்லைனா இந்த சோர்ஸுக்கு போயிடுவான். கரெக்டாக சோர்ஸுக்கு போயிட்டு விழுந்திருக்கானா? நிஃப்டி பார்த்தீங்க என்னாச்சு? நிஃப்டி வந்து சோர்ஸ்க்கே போகலை. இதுதான் சோர்ஸு. இங்கிருந்தா விழுந்தது, ஆல்மோஸ்ட் சோர்ஸுக்கிட்ட போயிட்டு கீழே வந்துட்டான். பேங்க் நிஃப்டி இதான் சோர்ஸு. இந்த சோர்ஸை வால்யூமோட பிரேக் ஆகி போயிருது. சென்செக்ஸ் எக்ஸாக்டாக சோர்ஸுக்கு போயிட்டு கீழே வந்துருச்சு. இப்போ மூணுமே ஒரே விஷயம்தான், ஆனால் வேறு மாதிரி நடந்துருக்கு. இதெல்லாம் ட்ரேடாக நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutes. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். இதைத்தான் நீங்கள் 6 மாதம் பார்க்கணும்னு சொல்கிறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்பா எனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுப்பா நான் உடனே ட்ரேட் பண்ணேன். இல்லவே இல்லை. பொறுமையாக லைவ் மார்க்கெட்டை வந்து பாருங்கள், லைன் போட்டு வச்சு பாருங்கள், இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு யோசிங்க. அதுக்கப்புறமா நிதானமாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அவசரப்படணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. தொடர்ந்து லோ பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கு. இங்கே ஒரு லோ பண்ணால் அடுத்த லோ இங்கே பண்ணியிருக்கான், அடுத்த லோ இங்கே பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறான்? ஒரு லோ பண்ணும்போது வந்துட்டு மேலே போயிருக்கான், வந்துட்டு மேலே போய்கிட்டு இருக்கிறான். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு டச் பண்ணிட்டு கூட மறுபடியும் கீழே ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டு கூட அப்படியே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகலாம். எப்படி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இங்கே வந்து இப்படி மேலே போச்சோ அந்த மாதிரி இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி மேலே தான் போக போகிறோம். அது ட்ரம்ப் டாரிஃப் வந்தாலும் சரி, இல்லை வேறு என்ன நடந்தாலும் சரி, மார்க்கெட்டில் என்ன ஆகும்? அதுதான் நடக்கும்.
தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இங்கே வரும்போதும் நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் இனிமேல் அவ்வளோதான், இத்தனை லட்சம் கோடி போச்சு, அத்தனை லட்சம் கோடி போச்சுன்னு சொல்லும் போதும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், மேலே திரும்புறதுக்கு என்ன ஒரு அளவு தான் விழுவான், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் மேலே, அதுக்கப்புறம் ஃபால் வந்து கண்டினியூ ஆனோன்னா என்ன பண்ணுவான், இப்படி வந்துட்டு ஓரளவு மேலே போயிட்டு ஃபாலை கண்டினியூ பண்ணிடுவான். இல்லை பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான், இப்போ மேலே போனால் என்ன பண்ணணும், இது ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது, இப்போ இங்கே ஏதோ ஒரு லெவல்லேருந்து அவன் வந்து மேலே போகணும், போனான்னா என்ன பண்ணுவான், இந்த ஹைக்கு மேலே போய் திரும்பினான்னா அவ்வளோதான், மறுபடியும் போயிட்டு நியூ ஹைக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோடைய மினியேச்சர் வெர்ஷன் இங்கே இருக்குது தெரியுதா, விழுந்தா மேலே போயிருக்கிறான், விழ ட்ரை பண்ணால் மேலே போயிருக்கிறான், இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, வராமலேயும் கட் பண்ணுவான், கட் பண்ணால் மேலே பறந்துட்டான். அதே தான் இங்கேயும், இது லோ இருக்குது, இந்த லோ இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு லோ, இந்த இடத்துல இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு பாயிண்ட்டு. இப்போ எப்படி இந்த பாயிண்ட்டை இங்கே வந்து போட்டோமோ அதே மாதிரி இதுதான் பாயிண்ட்டு, இங்கே வரைக்கும் விழுந்துட்டு மேலே போயிருக்கான், இங்கே வரைக்கும் விழுந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்த தடவை என்ன வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, சின்னதாக வரைகிறோம் பாருங்க, இது வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருக்கு, இது வரைக்கும் வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வந்துட்டு இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை என்ன ஆகும், பிரேக் ஆகி போயிடும், இந்த தடவை என்ன ஆகும், பிரேக் ஆகி போயிடும். ரொம்ப சிம்பிளாக வந்து இதை வந்து கற்றுக்குங்க, கற்றுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பதிவுகளை வந்து போட்டிருக்கேன். நான் அளவுக்கு அதிகமாக பதிவுகளை கொடுத்ததுனால நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தயவு செய்து பொறுமையாக நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக வந்து நான் இதில் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த எப்போ வந்து மெம்பர்ஷிப் வந்து அதிகமாகுதோ, அதை புதுசாக ஆளுங்க நிறையா உள்ளே வர்றாங்களோ, நான் புதுசாக வர்றவங்களே தான் சொல்லிக் கொடுக்கணும். பழைய ஆளுங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வந்து நான் வந்து சொல்லி கொடுத்தேன். 30,000 பேருக்கும் வந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து 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 என்ன பண்ணணும், பயிற்சி பண்ணணும், நிறைய பயிற்சி பண்ணணும். 3,000 பேர் 4,000 பேர் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 30,000 பேர் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ இது எல்லாமே டைமை நான் வந்து நிறைய வந்து செலவு பண்ணி உங்களுக்காக பதிவுகளை வந்து கொடுத்துருக்கிற காரணத்தினால நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்து முடிச்சிருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா புதுசாக வந்து நான் வந்து பதிவுகளை வந்து கொடுக்குறேன். உங்களுக்கான ஒரு பிரேக் மாதிரி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிரேக் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஏன் வந்து வீடியோ போடலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நான் எக்ஸ் வலைதளத்தில் உங்களுக்கான பதிவுகளை, கோல்டுக்கான பதிவுகளை, அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட பதிவுகளை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஃபாரெக்ஸ் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல்லையும் வந்து எந்த பதிவுமே வந்து போடல. இதையே நீங்கள் வந்து அதுக்கும் ஏற்ற பதிவை வந்து வச்சுங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தான் அங்கேயும் பாதி பேர் இருக்கிறீங்க. குரு என்ன ஆச்சு, உங்கள் பதிவு எப்போது வருவது இல்லையே, அந்த மாதிரி this video is 5 lakhs or 50 lakhs video sir, thank you very much. என்ன வீடியோ இது, ட்ரேடு எடுக்க பயமா, இது மாதிரி நிறைய வந்து உங்களுடைய பதிவுகளை எல்லாமே வந்து நான் படித்து பார்த்தேன். நான் ஆண்டவன் அருளாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக ரொம்ப நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணி ஜெயிக்கிற வழியை வந்து பாருங்கள். வழியை நான் வந்து காமிச்சிட்டேன், அந்த வழியை நீங்கள் பொறுமையாக வந்து பார்க்கணும். இது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக வந்து பார்த்து 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 புரிஞ்சுக்கிட்டு நிறைய பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா நான் அதில் ஸ்டாக்லேயும் சொல்லிட்டேன், இது எப்படிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிட்டேன். பெரிய ஃபாலுன்னு தான் சொல்லுவாங்க, அதுலேயும் நம்மளுக்கான பையிங் சான்சஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வெற்றி பெறலாம். சரியா? ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. அடுத்து வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த பதிவு வந்து வரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வந்து பயிற்சி பண்ணுங்கள். நிறைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைமை செலவு பண்ணுங்கள், பணத்தை வந்து செலவு பண்ணாதீங்க. ஸோ நிறைய நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக வந்து ட்ரேடிங்கை வந்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரும்போது வந்து நம்ம மறுபடியும் தினம் ஒரு பார்வையை வந்து கண்டினியூ பண்ணலாம். இவ்வளோ நாளாக எனக்கு வந்து பேராதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.